வணக்கங்க. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் லன்ச் என்னன்னா சாதமும் கருவாட்டு குழம்பும் தாங்க. கருவாட்டு குழம்பு அப்படின்னா நான் பொறுத்தவரை எந்த வித சைடிஷும் தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். இன்னைக்கு அதுதாங்க செஞ்சுருக்கோம். வாங்க பார்க்கலாம். நெத்திலி கருவாடு தான். நெத்திலி கருவாடு இருக்கிறதே ரொம்ப சின்ன சைஸாக தான் இருக்கும். ஆனால் அந்த கருவாட்டு குழம்பு மாதிரி எதுவும் இருக்காது அப்படிங்கிறது என்னோட ஃபீல். நெத்திலி கருவாட்டு குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட மனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி லன்ச் ரெடி சிம்பிளாகவே. நான் நெத்திலி கருவாடு எடுத்து வச்சுருக்கேங்க. மதியம் குழம்பு பண்ணலான்னு சொல்லிட்டு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த ஊற வைக்காமல் க்ளீன் பண்ண முடியாது, ரொம்பவே ரஃப்பாக இருக்கும் கொஞ்சம். அதனால சீக்கிரம் ஊறணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஹாட் வாட்டர் வச்சு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுனா அது சீக்கிரமாகவே ஊறிடும். அதுக்கு பிறகு அந்த தலையெல்லாம் எடுத்து போட்டு வேஸ்டேஜெலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால நான் ஹாட் வாட்டர் வச்சுட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்காண்டி ஊற வச்சுருக்காங்க. இது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு க்ளீன் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால இதை இப்படியே வச்சிடலாம். அதுக்கடுத்து இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம் வாங்க. கொஞ்சமாக புளி எடுத்துருக்கோங்க. இதையும் ஃபஸ்ட்டே நம்ம தண்ணியில் ஊற வச்சிடலாம், ஏன்னா கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. கொஞ்சமாக தான் எடுத்துக்கோங்க, ரொம்ப புளிச்சிட்டாலும் குழம்பும் நல்லா இருக்காது. இதுக்கு கட்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா வெஜிடபிள்ஸ் எதுவுமே ரொம்ப கிடையாதுங்க. ஒரு 2 வெங்காயம் கட் பண்ண போகிறேன், 2 தக்காளி கட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டுக்கணும், அது நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஊறிட்டுங்க. ஹாட் வாட்டர் ஊற்றி வைக்கவும் ஒரு 10 மினிட்ஸ் போதும், எப்போவுமே நல்லா ஊறிடும். இப்போ எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. க்ளீனிங் ரொம்ப ஈஸி. இப்படி சுடுதண்ணியில் போடவுமே அது ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். இப்படி பிச்சதும் தலை ஃபஸ்ட்டு வந்துடும். அப்புறம் அந்த வாழை லைட்டாக இப்படி எடுக்கணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதையே எடுத்துட்டுனா உள்ளே ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கும் லைட்டாக. அந்த இடத்துல உள்ளதை மட்டும் இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு தடவை காமிச்சா அந்த பிளாக்கும் போயிடும். இந்த முள் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிறேன், இல்லை அதை அப்படியே போட்டுடலாம். அவ்வளோதான். க்ளீனிங் ரொம்பவே ஈஸி தான். தலையை பிச்சுட்டு உள்ளே உள்ள பிளாக்கை மட்டும் லைட்டாக எடுத்து விட்டுற வேண்டியான். முள் எல்லாத்துலேயுமே பெருசு பெருசாகவும் இருக்காது, ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அது கொஞ்சம் இருந்தாலுமே ஒன்றும் செய்யாது. முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுருங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க க்ளீனிங். நெத்திலி கருவாடு க்ளீனிங் மற்றது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், முள் அதிகமாக இருக்கும் அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம். எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா வெடிக்குதுங்க. கடுகு வெடித்த பிறகு தாளிப்புக்கான சீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன், 2 மிளகு போட்டுக்கிறேன், 2 3 மிளகு, 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்குறாங்க. பூண்டு தட்டி போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க. இடிச்சு போட்டால் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும், நம்ம மிக்சியில் அரைச்சா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். எப்போவுமே இது மாதிரி 1 2 இடிச்சு போடுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட ஸ்மெல், பூண்டோட ஸ்மெல் நல்லா எடுத்து கொடுக்கும்னு எனக்கு தோணும். தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இந்த ஆயிலே கொஞ்சம் வெந்து வரட்டும். தக்காளி வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கலாங்க அரைச்சி போடுறதுக்கு. ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, இதை அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லாவே வதங்கிட்டு எண்ணெய் தெரிய இதில் தேவைக்கு மசால் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது குழம்பு பொடி, நாங்கள் வீட்லேயே செய்கிற பொடி மட்டும்தான் நான் இதில் போடுறேன். ஒரு வதக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் அடுத்து நம்ம புளி தண்ணி ஊற வச்சுருவோம்ல, அது நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. அதை கரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரைச்சி அந்த தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம், ஏன்னா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு அந்த குழம்பு பொடி நல்லா கொதிச்சு வரணும்ல. கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கலாம், ஏன்னா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடும்போது அந்த தண்ணி கொஞ்சம் வற்றி கம்மியான குவான்டிட்டியே வந்துடும். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா கருவாடு சேர்த்துக்கிறோம், நெத்திலி கருவாடு. இதை போட்டு ரொம்ப டைம் வேகணும் அப்படின்னு இல்லைங்க, ஒரு 5 மினிட்ஸில் இன்னும் ஒரு கொதி வந்தாவே போதும். இதுவும் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும், நம்ம சுடு தண்ணிலாம் போட்டு ஊற வச்சதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம தேங்காய், ஜீரகம், சோம்பெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து ஊற்றிக்கலாம். மேக்ஸிமம் ரெடி ஆகிட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் ஒரு கொதி மட்டும் விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. நல்லா குழு குழுன்னு இருக்கு. கருவாட்டு குழம்பு அப்படின்னாலே அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும். என்ன நான்வெஜ் வச்சாலும் இந்த ஸ்மெல்க்கு பேலன்ஸ் பண்ண முடியாது.
அது அது பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பிடிக்காதவங்களுக்கு வேணால் ஒரு மாதிரி ஃபீல் ஆகலாம். எனக்கு கருவாடு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த ஸ்மெல்லும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. லாஸ்ட்டில் ஒரு மல்லி இலை கருவேப்பிலை ஒரு டச்சப் கொடுத்து இறக்கிடலாம். ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இதுக்கு எது காய் சைடிஷ் அது மாதிரிலாம் வேணும் தேவையே இல்லைங்க. கருவாட்டு குழம்பு இருந்தால் எனக்கு சைடிஷே தேவையில்லை. சாப்பாடு டிஃபன் தோசை இட்லி எதுக்காக வேணாலும் நாங்கள் சாப்பிட்ருவோம். ரெடி ஆகிட்டு சாதம் வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம்.